ரொம்ப காலமாக நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான். இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சரி இருக்காது. நாங்கள் குடி தண்ணி வந்து அடுத்த ஊர்லேருந்தே தூக்குறோம், தண்ணி நல்ல தண்ணி தூக்குறோம். இப்போ லாரன்ஸ் மூலியமாக எங்களுக்கு நல்ல தண்ணி கிடச்சிருக்குது. ஒரு குடம் 5 ரூபான்னு வாங்குவோம், இல்லைன்னா உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். பக்கத்து ஊருக்கு போவோம், இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ நல்லா இருக்குது தண்ணி. இப்போ எங்கள் ஊர்லேருந்து விஷ்ணுங்கிற பையன் வந்து சூப்பர் சிங்கரில் போய் பாடி செலக்ட் ஆகி இப்போ அவங்க மூலியமாக எங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. சுகாதாரம் இல்லாத குடிநீரை பல வருஷமா குடிச்சிட்டு வர கிராமங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சு ஊர்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைச்சு கொடுத்திருக்காரு நடிகர் ராகவா லாரன்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகால இருக்குது குறுக்கலையாப்பட்டி கிராமம். சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்க வாழ்ந்துட்டு வராங்க. வானம் பார்த்த பூமியா இருக்கிற குறுக்கலையாப்பட்டியில பெரும்பாலும் மலைகள் சூழ்ந்து இருக்கிறதால அதை சார்ந்த தொழில்களும் சின்ன அளவிலான விவசாயமும் செஞ்சுட்டு வராங்க. இங்க இருக்க மக்கள் பல வருஷ காலமா கிராமத்துல இருக்கிற குடிநீர் கண்மாயில தான் தண்ணி எடுத்து குடிக்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு சார்பில் பல தடவை போர்வெல் அமைச்சு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி கொடுத்தாலும் அதுல உப்பு கலந்த தண்ணீர் தான் வந்திருக்கு. இதனால அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் பலவிதமான நோய்களுக்கு ஆளானதா சொல்லப்படுது. இந்த நிலையில அதே ஊரை சேர்ந்த புதுக்கோட்டையில இருக்க தனியார் பள்ளியில 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரோட மகனான விஷ்ணு இப்ப தனியார் தொலைக்காட்சியில நடந்துட்டு வர சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பங்கேற்று பாடுனப்போ உன்னோட ஆசை என்ன அப்படின்னு தொகுப்பாளர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சிறுவன், எனக்கு ஒண்ணும் இல்ல, இன்னும் என் கிராமத்துல உள்ள மக்கள் உப்பு கலந்த குடிநீரை தான் பல வருஷமா குடிச்சிட்டு வராங்க அப்படின்னும், என்னோட கிராம மக்களோட கஷ்டம் போக்க நீங்க ஏதாவது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைச்சு தரணும் அப்படின்னு சிறுவன் விஷ்ணு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்த நடிகர் ராகவா லாரன்ஸ் 10 லட்சத்துக்கு மேல செலவு செஞ்சு செட் அமைச்சு, ஆழ்துளை கிணறு அமைச்சு, மினரல் வாட்டர் தயாரிக்கிற யூனிட் அமைச்சு மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி இருக்காரு. நடிகர் ராகவா லாரன்ஸ் இந்த உதவி செஞ்சதுக்கு அந்த சிறுவனும் அந்த கிராம மக்களும் தங்களுடைய நன்றியை சொல்லி நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. எங்கள் ஊரில் உப்பு தண்ணிக்கு கொஞ்சம் சிரமம். உப்பு தண்ணி தான் மெயினாக. நல்ல தண்ணிங்கும்போது பக்கத்து ஊரில் ஒரு போய் தூக்கிட்டு வருவோம், இல்லைன்னா வண்டி வந்தால் வண்டியில் வாங்கிக்குவோம். உப்பு தண்ணினால ரொம்ப சிரமம். மஞ்சக்காமாலை, உப்பு தண்ணினால மஞ்சக்காமாலை வருதுன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் ஊர்லேருந்து விஷ்ணுங்கிற பையன் வந்து சூப்பர் சிங்கரில் போய் பாடி செலக்ட் ஆகி இப்போ அவங்க மூலியமாக எங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ராகவா லாரன்ஸ் மூலியமாகவும் அவங்களும் ஏற்பாடு பண்ணி உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. ரொம்ப காலமாக நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான். இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சரி இருக்காது. நாங்கள் குடி தண்ணி வந்து அடுத்த ஊர்லேருந்தே தூக்குறோம், தண்ணி நல்ல தண்ணி தூக்குறோம். இப்போ லாரன்ஸ் மூலியமாக எங்களுக்கு நல்ல தண்ணி கிடச்சிருக்குது. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி.